Hey guys, welcome back to our channel samayalkudil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மஷ்ரூம் 65 பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு பவுல்ல 1/2 கிலோ மஷ்ரூமை க்ளீன் பண்ணி இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இதோட 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், தேவையான அளவு பெப்பர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள்ஸ்பூன் மைதா, தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி 20 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் பண்ணிடலாம். பிரியாணி ரெடி பண்ண ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடான இதோட 3 நறுக்கிய பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுன்னு இதோட 3 ஏலக்காய், 2 பட்டை, 1 பிரியாணி இலை, 1 ஸ்டார் அனீஸ், 3 கிராம்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா வதங்கணுன்னு இதோட 3 நறுக்கிய பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிடலாம். இதோட 3 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் இதோட 1 கப் கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கணும்னா இதோட 3 நறுக்கிய தக்காளி சேர்த்து வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கணும்னா இதோட 1 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இதோட தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதை இப்போ 5 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் கழிச்சு இதோட 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதை இப்போ லோ ஃப்ளேம்லேயே மூடி போட்டு குக் பண்ணிடலாம். ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். இதை இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சோன்னே 30 நிமிஷம் ஊற வச்ச 1 டம்ளர் பாஸ்மதி அரிசியை இதோட சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் மூடி போட்டு குக் பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோன்னு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இதே மாதிரி நல்லா ஃப்ரை ஆகணும். இதை எடுத்துடலாம்.
10 நிமிஷம் கழிச்சு தண்ணிலாம் நல்லா வற்றினோன்னே இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி கரம் மசாலா மேலாக தூவிடலாம். இது இப்போ 5 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிடலாம். 5 to 10 மினிட்ஸ் கழிச்சு சாதம் நல்லா குக் ஆனோன்னு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் 65 இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மளோட மஷ்ரூம் 65 பிரியாணி ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.